ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஏடியன் கால். இதுக்கப்புறம் இன்கிரீடியன்ஸ்லாம் வாங்கிட்டோம். அதே மாதிரி நம்பிட்டே இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டியா? நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூணார் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு நடந்துருச்சு. வாட்டர் ஃபால்ஸ்க்கு. ஸோ இன்னைக்கு டேட் என்னன்னா மே வந்து 12 இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா அடுத்த 3 நாள் மூணார் தான். 3 நாள் வீடியோ எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து பெரிய ஃபால்ஸை பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்துட்டு மூணார் போயில ஒரு வியூ பாயிண்ட் செம்மையா இருக்கு. அந்த வியூ மட்டும் அப்படியே நீங்க பாருங்க, சூப்பரா பயங்கரமா இருக்கும். வேற மாதிரி இங்க இருந்து கத்தனா வேற மாதிரி இருக்கும். லவ் ஃபெயிலியரான பசங்க எல்லாம் மறக்காம இங்க வந்துருங்க. அப்படியே உணர்ச்சியை பொங்கி கொட்டலாம் அந்த இடத்துல. வேற மாதிரி இருக்கும் ஸ்பாட்டு. நான் வந்து மூணார் வந்திருக்கேன்னு சொன்னல. இப்போ இந்த வியூ பாயிண்ட் இருக்கும். நீங்க மூணார் வர்றதுக்குன்னா நான் பண்ணணும்னு கேட்டீங்களா, கார்ல வர மாதிரினா வந்து பர்மிட்லாம் வேணும். ஸோ மறக்காம பர்மிட்லாம் எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க ட்ரெயின்லயோ பஸ்லயோ வரீங்கன்னா போர்டுல இருந்து மாறி வர மாதிரி இருக்கும். முக்கியமா டீ போர்டு காரா இருந்தா மறக்காம வந்து பர்மிட்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாமே ப்ரூஃப்லாம் கையில வச்சுக்கோங்க. ஏன்னா கேரளா வந்து ரொம்ப ரூல்ஸ்லாம் இது பண்றாங்க. ஸோ அதனால உங்க சேஃப்டிக்காக சொல்றேன், மறக்காம எல்லாமே எடுத்து வச்சு வந்துருங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. நம்மளோட மூணார் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்க்காக சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இப்போ நம்ம வந்து மதனனோட வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கிட்டோம். பாருங்க ஏன்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு? பிரியாணி செய்ய போகிறோம். ஓகேங்களா? காரை வந்து இப்போ எங்கள் அண்ணன் வந்து பார்க் பண்ணிட்டு இருக்காரு. காரை பார்க் பண்ணிட்டு இதான் வீடு. சரிங்களா? இதான் வீடு. இந்த வீட்டில் தான் நம்ம போய் இருக்க போகிறோம். பிரியாணி செய்ய போகிறோம். சாப்பிட்டுட்டு 3 நாள் சுற்றி பார்க்க கிளம்ப போகிறோம். போலாமா? இப்ப நம்ம நடந்து வீட்டு உள்ள போயிட்டு இருக்கோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து மாம்பழம் பக்காவா இருக்கு. ஆனா இந்த ஊர்லாம் இந்த பாருங்க கீழே ஒரே கிராஸ் செம்மையா. இந்த பாருங்க ஒரே மலர் தான். மலர்னா பொண்ணு நினைச்சிடாதீங்க. ஃப்ளவர் மலர்னா மலர் இல்ல, ஃப்ளவர். உடனே கேர்ள்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும் நம்ம வியூவர்ஸ்க்குலாம். ஓகேங்களா? அழகா இதான் நம்ம இப்ப நம்ம ஸ்டே பண்ண போற வீடியோ தான். நம்ம பிரியாணி செய்ய போற வீடியோ தான். வாங்க உள்ள போலாம். ஓகே, வெல்கம் வெல்கம் வெல்கம். வாங்க வந்துட்டேன். இதான் நம்ம இருக்க போற வீடு. இங்கதான் நம்ம பிரியாணி செய்ய போறோம். ஓகே, ஸ்டே டியூன். மதனனோட பாட்டிக்கு 95 வயசு. நம்ம அந்த பாட்டி வீட்டுல ஸ்டே பண்ணி இன்னைக்கு உங்க பேரன் தான். நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பாட்டி. ஓகே பட் நான் நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? பாட்டிக்கு 95 வயசு. கடவுள் பிளஸஸோட நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. ஓகேங்களா? என்ன ப்ரோ, சென்னையில இருந்து வண்டி விட்டுருந்தீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நம்ம ரொம்ப தூக்கமா தயவுசெய்து நல்லா தூங்குங்க. சரி, நம்ம அவர் டிஸ்டர்ப் பண்ணதால ப்ரோ இதெல்லாம் நம்மள வீடியோஸ்ல வராது. ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம் இதை நம்ம. ஓகே பா. இப்போ நம்ம வந்து அந்த வீட்டில் இருந்து கிளம்பி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மூணார் போகிறோம். அது என்ன பர்ச்சேஸ்ன்னு ப்ரோ, நம்ம என்ன வாங்கிறதுக்காக மூணார் போகிறோம்னு சொல்லுங்கள். அப்படியே என்ன வாங்கிறதுக்காக நம்ம மூணார் போகிறோம்? என்ன வாங்க போறோம்னா தூக்க மருந்து வாங்க போறோம். தூக்க மருந்து, குடிக்க தண்ணி, அந்த மாதிரி நம்ம வந்து என்ஜாய் பண்ண வரோம் உங்க கூட சேர்ந்து. வா, ஃபுல் வைப் தான். போறோம், மூணார் போறோம். பாத்திருக்கீங்க, தேவையான இதெல்லாம் வாங்க போறோம். வாங்கிட்டு அதை பத்தி என்ஜாய் பண்ண போறோம். அப்படியே என்னென்ன வாங்க போறோம் எல்லாத்தையும் சொல்றோம். ஓகே, அப்புறம் நீங்க எதுவும் சொல்ல வரீங்களே, சொல்லுங்க. ரோசி கார் ஓட்டி பாத்திருக்கீங்களா?
என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இப்போ பார்ப்போம். ஓகே, வேலண்டினா ரோசி கார் ஓட்டி நீங்கள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் சேனலில் தான் பார்த்துருக்கீங்க, என்னோட விளாகில் பார்ப்பீங்க. ஓகே, எல்லாரும் வந்துட்டு கொஞ்ச நேரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணார் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்துட்டு இருக்கோம். சரிங்களா, அதான் சொன்னல பொருள்லாம் கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி தேவையான எலுமிச்சப்பழம், தயிர், அப்புறம் எனக்கு குடிக்க ஜூஸு இதெல்லாம் வாங்க வந்திருக்கோம். இதான் மூணார் பஸ் ஸ்டாண்டு. ஜீப்பு எல்லாமே தான் நிற்கும், பஸ்ஸெல்லாம் அப்படியே அங்கே நிற்கும் அந்த இடத்துல. அப்புறம் மூணாறு கேரளானாலே ஃபேமஸ் லாட்ரி தான். இது வரைக்கும் பாருங்க லாட்ரி டிக்கெட் பின்னால ஏன்னா வாங்கிக்கலாம், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில். சரிங்களா, வேலை நம்ம என்ன வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் இங்கே பிரியாணி சேர்த்துக்காங்க. பிரியாணி சேர்த்தா தயிர், எலுமிச்சப்பழம் எல்லாமே வாங்கிட்டோம். வாங்கினோட போயிருக்கோம். அப்படியே அடுத்தது அப்படியே வாங்கிட்டு கிளம்பிடலாம். இதான் பஸ் ஸ்டாண்ட், மூணார் பஸ் ஸ்டாண்ட். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு என்னோட வீட்டில் வந்துட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க, என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். சொன்னல செய்ய போகிற 2 சமையல் கலைஞர்கள் இவங்க தான். இந்த பாருங்க, எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெயை மாற்றி ஊற்றுறாரு. எண்ணெய் ஊற்றுறோம், எண்ணெயை ஊற்றுறோம், ஊற்றுங்க ஊற்றுங்க, எண்ணெய் ஊற்றுறோம். அதான் போதுண்ணா, அப்படியே மீடியமா சூடுல பயங்கரமா செம்ம வியூ. அப்படியே பாருங்களேன், இங்கே சமையல் செஞ்சுட்டு குளிக்கிறதுக்கு எங்க இடம்னு கேட்டேன். இங்கே தானா, திருந்தேவேலி. செம்ம வியூ. இங்கே தான் குளிக்கணும். குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரியாணியை சாப்பிட்றோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி. கரண்டி கொடுங்க, கழுவுறாங்க எல்லாத்தையும். அப்புறம்ண்ணா பிரியாணி எப்படி டேஸ்டா இருக்குமா? ஏன்னா பிரியாணி டேஸ்டா இருக்குமா? சரி, பிரியாணி பொறுமையா செய்வாங்க. செய்யறது எல்லாத்தையும் காட்ட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா முக்கியமான சீன்ஸ் மட்டும் காமிக்கிறேன். ஓகே, என்ஜாய் பண்ணி பாருங்க. பிரியாணி செய்யறது வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது நான் நல்லா தூங்கிட்டேன். சரி, சாப்பிட்றதே அட்லீஸ்ட் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா தூக்க காலத்துலேயே சாப்பிட்டேன். இப்போ அப்படியே ஜஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கூல் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு செம்ம வியூவு திருப்பி காட்டுறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஸோ அந்த வியூ பார்த்துட்டு ரசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். சென்னையில் இருந்ததை விட இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். ஒரு சில விஷயம்லாம் எனக்கு சென்னையில் இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சின்ன வயசில் ஒரு ஒரு 5th 4th படிக்கும்போது எங்கள் வீட்டு வாசலில் சிட்டுக்குருவி நிறைய கத்திட்டு இருக்கும். அப்புறம் அது போக போக அது சென்னையில் இல்லவே இல்லை. சிட்டுக்குருவின்ல நிறைய பறவைகளே சென்னையில் இல்லை. எல்லாம் டெக்னாலஜினால நிறைய சிக்னல்ஸ் நெட்ஒர்க்ஸ்னால வந்து டெக்னாலஜி இந்த குருவிங்க பறவைங்கள்லாம் நிறைய அழிஞ்சிட்டு வருது. ஸோ இங்கே பார்க்குறேன் சிட்டுக்குருவி, அவ்வளோ சிட்டுக்குருவி. அந்த நம்ம ஒரு 4வது படிக்கும்போதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க டிரான்ஸ்மரம் ஒயரில் உட்காந்துட்ருக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அது உங்களுக்கு திரும்ப வந்து உட்காரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதுக்காகவே நிறைய பறவைகள்லாம் பார்க்குறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காகவே நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். நிறைய ஒரு சீனரிக்கான பிளேஸ், க்ரீனரியா இந்த மாதிரி பிளேஸ்லாம் போய் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா சென்னையில் பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள் நிறைய இங்கே பார்க்கலாம், கற்றுக்கலாம். நிறைய கல்ச்சர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அங்கத்துக்கும் இங்கேக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அதுவும் இந்த ட்ராவல் பண்ணுறதுலேயே வந்து ஹில் ஸ்டேஷன் ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளைமேட்டு ஃபுல்லாக மேகம் மறைச்சிச்சு, ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி இருட்டிட்டு தூரல் அடிச்சுட்டு செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப லைக் பண்ணேன். இப்போ இந்த வியூ காமிக்கிறேன் பாருங்களேன், அல்டிமேட்டு. அங்கே ஒரே க்ரீனரியாக சூப்பராக இருக்குது. ஆனால் இதுலேயும் என்னென்னா அங்கங்கே கொஞ்சம் மரம் இல்லை, இந்த மரத்தை வெட்டுறாங்க. சேவ் ட்ரீன்னு நம்ம வாயில் தான் சொல்கிறோமே தவிர, பட் ஆனால் அது நடக்கிறது அவ்வளோவா நான் காமிக்கிறேன். ஒரு சில பிளேஸ் நல்லா அடர்த்தியாக இருக்கும், ஒரு சில பிளேஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மரத்தெல்லாம் வெட்டி போட்ட மாதிரி காஞ்சு போன மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும். பட் நான் இங்கேருந்து பார்க்க வியூலாம் வேறு மாதிரி கொளுத்தி விட்றாங்கப்பா. மூணார் அடிச்சிக்க இடமே இல்லை, வேறு மாதிரி இருக்குப்பா. காட்டுறேன் பாருங்க. இப்போ செம்ம வியூ, அந்த மாதிரி செம்மையாக இருக்குது. இப்போ சொன்னல இதாங்க இந்த வியூ. இந்த இடத்துல பாருங்க, அவ்வளோவா வந்து மரமே இல்லை. அந்த தாத்தா இதை சொல்கிறாரு, நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு எங்கே இருக்குன்னு சொல்லி. ஓகேங்களா, ஸோ செம்ம வியூப்பா, வேறு மாதிரி நல்லா. அந்த இடம் ஃபுல்லாக மேகமூட்டத்தோட கொஞ்சத்துக்கு முன்னாடி செம்ம மழை, செம்மையாக இருந்துச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் மேகம் அப்படியே நவுந்து அந்த க்ரீனரிஸ் நல்லா தெரியுது.
நான் வர இன்னைக்கு வேறு பச்சை கலர் பண்ணினு நல்லா பச்சை கலரில் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? சரிப்பா. செம்ம வியூ. ஹாய், நான் இப்போ எங்கன்னா நம்ம இருக்க இடத்துல வந்து மலைக்கு நடுவில் ட்ரெக் பண்ணி போயிட்டு இருக்கோம். யார் தெரியுமா? நம்ம கைடு இந்த தாத்தா தான் முன்னாடி போறாருல. சரிங்களா, மொத்தம் இந்த ஏரியாவில் மட்டும் இந்த மலைங்களுக்கு நடுவில் 780 வீடு இருக்கு. சரிங்களா, இதுல வந்து 750 வீடு இருக்கு. 780 வீடு இருக்கான். முக்காவாசி கட்டாம இருக்கான். சரிங்களா, இந்த வீடு எல்லாம் பயங்கரமா எங்க இருந்தா அங்க இருந்து ஐ மீன் மேல இருந்து அப்படியே நடந்து இப்ப கீழே போயிட்டு இருக்கேன். கீழே போயிட்டு இந்த மலைக்கு நடுவுல ஒத்தடி பதன்வாங்கல்ல. ஸோ ஏய் தருண் வெயிட் பண்றாடே காய்ஸ், வேற மாதிரி ட்ரக்கிங். தாத்தா கூட்டு வர்றாரு மேல இருந்து கீழே வந்து ரோடு வழியா போகாம இந்த மாதிரி ட்ரக் பண்ணி போயிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கு, வேற லெவல். அங்க பாருங்க, அங்க பாருங்க, நம்ம பாய்ஸ் இன்னும் அங்க போயிட்டே இருக்காங்க. இன்னும் கீழே செம்ம வியூ. நான் வந்து உங்களுக்கு மேல இருந்து காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம கீழே வந்துட்டே இருக்கோம். இன்னும் அந்த தாத்தா தான் கூட்டு போயிட்டு இருக்காரு நம்மள. நம்ம இருக்க வெயிட்டுக்கு தான் கொஞ்சம் ஓடவும் முடியல ஒளியவும் முடியலன்னு பிக் பாஸ்ல அந்த மாதிரி தான் காய்ஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் அட்வென்ச்சரிக்காக வந்து எனக்கும் ட்ரக் பண்ணணும்னு ஆசை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹில் ஸ்டேஷன் வந்து ட்ரக் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கு. ஓ வரீங்க பா, மூச்சு வாங்குதுப்பா. ஒரு கிலோமீட்டருக்கு நடந்துருக்க மாட்டேன், கீழே இறங்குறேன்னா ஹில் ஸ்டேஷன்ல இருந்து. செம்மையா மூச்சு வாங்குது. இன்னும் எவ்வளோ தூரம்? இன்னும் 2 கிலோமீட்டர்ன்றாரு. முடியல. कितना किलोमीटर भैया? 2 கிலோமீட்டர். இன்னும் கிतना கிலோமீட்டர் பையா? அப்படியே நானும் ஜாலியாக அப்படியே நடந்துட்டு போயிட்டு வைப் தான். அப்படியே ஒரே வைப் தான். உங்களுக்கு வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே இருங்க. சரிங்களா, இந்த மாதிரி ட்ரக் பண்ணும்போது நான் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் போட்டு போகிறேன். பட் ஆனால் எனக்கு நான் இந்த மாதிரிலாம் போகணும்னு எதிர்பார்க்கல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டு போகாதீங்க, ஷூஸ் போட்டு போங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, தனியாக எங்கேயுமே ஹில் ஸ்டேஷன் நடுவில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, சிக்னல்ஸ் கிடைக்கல, ரொம்ப வீக்காக இருக்குது. சென்னையில் கிடைக்காத விஐ சிம்மு இங்கே கிடைக்குது. ஸோ அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த ஏர்டெல் வச்சுருக்கவங்க தயவு செய்து இந்த மேலே வராதிங்க. சரிங்களா, ஒரு வழியாக தாத்தாவோட வீட்டுக்கு வந்துட்டோம். இதான் தாத்தாவோட வீடான், உள்ளே போயிருக்காரு. பயங்கரமாக இருக்குது. ஒரு இதான் தாத்தாவோட வீடு. உள்ளே கூப்பிட்றாரு. உள்ளே கேமரா எடுத்துகிட்டு போகலாமான்னு தெரியல, பட் இருந்தாலும் நம்ம வெளியே வெயிட் பண்ணுவோம். முடியல காய்ஸ், வேறு மாதிரி. தாத்தாவோட வீடு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ட்ரக் பண்ண கூட்ட தாத்தாவோட வீடு தான். இங்கே ஒரு அங்கிள் இருக்காரு, ஹிந்திகாரா. நம்ம தாத்தா பார்க்குறீங்களா? தாத்தா நான் பாருங்க, ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். பாய். பாய் இல்லை, ஹாய். ஹாய். இதுதான் நம்ம தாத்தா. நம்ம வெளியே போயிட்டு விட்டா ஃப்ரெஷ்ஷாக பேசுவோம். ஓகேவா? செம்மையா இருக்குங்க. நடுவில் இந்த தாத்தா ரோடு வழியாக கூட்டு வந்துருக்கலாம் நம்மளை, ஆனால் நடுவில் ஹில்ஸ் வழியாக கூட்டு வந்து வேற மாதிரி வந்து இந்த வியூ வந்து நீங்கள் மேலே இருந்து பார்த்துருப்பீங்க, கீழே இருந்து பார்க்க வேற மாதிரி இருக்கு. இன்னும் சூப்பராக இருக்குது. நான் மேலே இருந்தேன், இப்போ கீழே வந்துட்டேன். ஸோ கீழே வந்து இந்த வியூவை பார்க்குறேன். நான் கூட இன்னைக்கு vlogல ஒன்றுமே இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா செம்ம கண்டென்ட் மாட்டிருக்கு. நான் ஒன்றும் வியூஸாக போக மாட்டேன், பரவாயில்ல. இது வந்து என்னோட ஹாப்பினஸ்க்காக எடுக்கிறது. ஸோ பட் இது என்னோட ஹாப்பினஸ், பட் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லது தானே. ஸோ சொல்லுங்கள், எப்படி இருக்கு? வெல்கம் பேக் டு ஏலியன் வ்ளாக்ஸ். ஓகே, ஸ்டே டியூன். எல்லா வீடியோக்காகவும் வெயிட் பண்ணிட்டுருங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போகிறேன். ரொம்ப கஷ்டங்க, முடியலங்க, சென்னையில் இருக்க முடியல. ரொம்ப ரொம்ப மன உடைச்சலுக்காக ஆளாயிட்டேன் கொஞ்ச நாளாக. ஸோ அதனால் எங்கேயும் வீடியோஸ்லாம் போகிறதில்ல, வெளியெல்லாம் போகிறதில்ல. என்னமோ இது வந்து எனக்கு கிடைச்ச வந்து ஒரு சான்ஸ் நல்லா சொல்லிக்கலாம். ஏன்னா நான் வந்து முன்னாடி வர ஐடியாலே இல்லை. கிளம்புற ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து வரணுன்ற தலையெழுத்து வந்துட்டேன். என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன், பயங்கரமாக இருக்குது. இன்னும் நல்லா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் வச்சு செய்கிறோம். ஏன்னா மேபி இன்னைக்கு டியூஸ்டே, மேபி வெட்னஸ்டே, தேர்ஸ்டே மேபி இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை தேர்ஸ்டே இங்கே இல்லைன்னா கோயம்புத்தூர்.
ஸோ கோயம்புத்தூர் போயிட்டு vlog ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளைக்கு உங்களுக்கு நான் எங்கெங்கே போகிறேன், என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, ஹில் ஸ்டேஷன் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் ஏரியன் vlogs. ஸோ தாத்தா கிட்ட நான் பேசணும், உங்களுக்கு யாரும் ஆசை இருந்தா தாத்தா கிட்ட பேசுவோமா? தாத்தா வாங்க. தாத்தா மூணார்ல இருக்கீங்களா நீங்க? மூணார்ல மூணார் எப்படி, என்ன மாதிரி ஊரு சொல்லுங்க. மூணார்லாம் சூப்பரு. மூணாறு இங்க குட்டியார்வில்லை சூப்பர். வந்து கூட்டு வருவீங்க. எல்லாரையும் சொல்லுங்க, என் கூட வர சொல்லுங்க எல்லாரையும். கூட்டுவாங்க எல்லாத்தையும். தாத்தா சொல்லிட்டார்ல, என் கூட கிளம்பி வந்துருங்க எல்லாம் நம்ம டிராவல் பேக்கேஜ்ல. தாத்தா பார்த்த பாரு, தாத்தா தான் நம்மளுக்கு எல்லாமே. எல்லா ஏரியாவும் கூட்டு போய் சுத்தி மாட்டு போயிட்டாலும் எல்லாமே சுத்தி காட்டு. அவ்வளவுதான் தாத்தா, வாங்க தாத்தா போலாம், என்ஜாய் பண்ணோம். கையெல்லாம் வலிக்குது காய்ஸ். இதுதான் ஒரு செல்ஃபி ஸ்டிக் கூட நம்ம கிட்ட இல்ல. சரிங்களா, பயங்கரமா இருக்கு பாருங்க வியூ. யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. அப்புறம் எங்க இந்த வீடியோ போட தோணும்? போடுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேட்குறேன், ஏன் நாங்கெல்லாம் வந்து பெரிய ஆள் ஆகக்கூடாதா? ஆக தேவையில்ல, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோ மட்டும் ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நாங்கள் போடுவேன். ஓகேவா? அடுத்தடுத்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். தாத்தா இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இப்போ அப்படியே கடைக்கு போறோம். கடைக்கு போயிட்டு அப்படியே ரோட வந்து இப்போ நாங்கள் கடைக்கு போயிட்டு அங்கேருந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் ரோடில் நடந்து வர போகிறோம். என்னால் இதுக்கே முடியல, கொஞ்ச நேரம் கையெல்லாம் வலிக்குது. ஸோ அப்புறமா வரேன். பாய், ஸ்டே டியூன். ஓகே தாத்தா, சுத்தி பாக்குறது தான் உங்களுக்கு கூட்டு வரேன். சூப்பராக இருக்கு தாத்தா. இல்லை நீங்கள் மட்டும் இன்னைக்கு வரலன்னு வச்சிங்களா, நீ வீட்டிலே உட்காந்துருப்போம் சாப்பிட்டுட்டு வீட்டுல உட்காந்து நல்லா தூங்கிருப்பான். சென்னையில இருந்து கிளம்பி எதுக்கு வந்தோம்? சுத்தி பார்க்க தான். சுத்தி பார்க்கதான். இந்த மாதிரி எங்க கூட வந்தவங்களா நோயாளி மாதிரி வந்து தூங்கிட்டாங்க. நம்ம தான் தாத்தா, என்னால நடக்கதான் முடியல கொஞ்சம். நம்ம தான் நல்லது, எவ்வளவு நடக்கிறோமோ அது நல்லது. அது எனக்கு கொஞ்சம் நல்லா சொல்லி புரிய வைங்க, வெயிட் போட்டேன் நானு. ஆனா ஒரு காலத்துல உங்களை மாதிரி தான் தாத்தா ஒல்லியா. இப்ப பாத்தீங்களா குண்டாயிட்டேன், புசு புசுன்னு ஆயிட்டேன். சாப்பிட்டு நல்லா தூங்குறேன் நான். வேலை செய்யறோம். தாத்தா வந்து தாத்தா நீங்க மாசத்துல எத்தனை நாள் ஒர்க் பண்றீங்க? நான் 30 நாளைக்கு வேலை தான். 30 நாளைக்கு வேலை? 30 நாளைக்கு 30 நாளைக்கு வேலை இருக்குமா? மழையா இருந்தாலும் எங்களுக்கு வந்து வீடு கட்டுறது தானே. ஓ வீடு நம்ம எல்லாம் சென்னையில என்ன சொல்லிட்டு இருக்கோம், வேலை இல்ல அது இல்ல. சென்னையில காரணம் சொல்றோம், வேலைன்றது நம்ம தேடிக்கணும். தாத்தால பாருங்க, மூணாறுல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல வேலை தேடி 30 நாள் ஒர்க் பண்றாரு. உங்க பாட்டி எல்லாம் பக்கத்து வீடு. அங்க மாட்டு வீட்டுல உங்க பாட்டி வீடு, இந்த வீடு என் வீட கடந்து அவங்க அங்க போடும். நாங்கெல்லாம் ஒரு சொந்தம். பழனிமா, மூக்கையா, முருகன், சேகரு எல்லாம் உங்க சொந்தம் தானே. ஆமா. சரி வரலாறையும் நம்ம அங்க பாருங்க, ஃபுல்லா காட்டு இதுதான் அந்த இடத்துலலாம். வந்தாரு, அவர் யாருன்னு நீங்க மட்டும் கேள. இது கடை, இது வந்து பிரசன்ட் வீடு. வேற மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து என்ன செய்ய நல்லா இருக்கு. வேற அது ஒரு அக்கா வராது, அது அங்கேயே தான். காய்ஸ், இங்க இருந்து தாத்தா அங்க ஒரு வீடு இருக்கு, அது இப்ப கேமரா எல்லாம் தெரியாது சரிங்களா. ஒரு 1.5-2 கிலோமீட்டர் இருக்கும். 2 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் தாத்தா இருக்கும் அது? 3-4 கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கீங்களேன். இங்க நடந்தே போய் வரோம். நான்லாம் சாப்பிட்டு ஒரே இடத்துல தான் உட்காரதான் தான் புசு புசுன்னு ஆயிட்டேன். ஸோ அதெல்லாம் சொல்றேன்னா யாருக்கும் நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, பட் நல்லா சொல்லிக்கிறேன் சரிங்களா. நல்லா சாப்பிட்டு வாக்கிங்லாம் போங்க, உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க சரிங்களா. தாத்தா போகலாமா? உட்காந்ததுக்கு ரொம்ப நன்றி, டைம் கொடுத்துடா தாத்தா எனக்கு கொஞ்ச நேரம் உட்காரத்துக்கு. ஸோ அதனால் ஜாலியாக நல்லா சாப்பிடுங்க, நல்லா நடங்க, உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. அப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கமல்னா என்ன வேணும்? கமல் புரியல தாத்தா? கமல் என்ன வேணும்? கமலை அப்படின்னா அவன் மாட்டுப்பீட்டுல இப்போ மறைவுல இருக்காங்கடா. இல்ல, எனக்கு இவங்களாம் யாரும் சொந்தக்காரங்களாம் கிடையாது. இல்லையா? ஆமா ஆமா, அவன் தெரிஞ்சவங்க கூட வந்திருக்கேன். ஆமா, அவங்க கூட வந்திருக்கேன். அவ்வளவுதான். கேரளா ஆட்டோ போடுறேன். அது மட்டும் நம்ம கேரளால இருக்க ஆட்டோலாம் வேற மாதிரி ஸ்டிக்கரிங், பிளாக் கலர்ல பெயிண்டிங் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு புரியல தாத்தா? மயிலு 60 இருக்குது. 60 இருக்கா? வீட்டுக்கு வருவாங்க மாடிக்கு மேல. மயில இங்க நிறைய இருக்கான் வியூஸ். ஆட்டோ எப்படி பழகணும்னு. ஸோ எல்லாமே உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு காட்ட தான் முடியல. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடுறேன். ஓகே, மூணார் ஃப்ரெண்ட், லவ் யூ. ஹாய் சொல்லு டியூட்.
பாருங்க இது நம்ம பையன் இவன் சரிங்களா. நம்மளுக்கு இப்போதான் ஃப்ரெண்ட் ஆனா, கொஞ்சம் டெரராக தான் இருக்கான், பயமாக இருக்கு. கடிச்சு வச்சிருவோம் ரெண்டு மச்சான், நான் கடிக்க மாட்டோம். சரி சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடலாம் என்னங்கன்னா சாப்பிடக்கூடாது. உனக்கு என்ன வேணா சொல்லு, அவன் தரேன். ஓகே ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, கை கொடு. ஓகே பயப்படுது. சரி ஓகே, நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்லாம் கிடச்சாங்க. அவங்க எல்லாரையும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பேன் மேபி என்னோட விளாகில். ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், நம்ம இன்னைக்கு டே 1 மூணரோட எண்டுக்கு வந்துட்டோம் சரிங்களா. இன்னைக்கு வந்து நான் நிறைய சுற்றிலாம் பார்க்கல. வரும்போது நிறைய பிளேஸ், அந்த வாட்டர் ஃபால்ஸு, வியூ பாயிண்ட்டு, டீ பிளான்டேஷன் எல்லாம் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கிட்டு அந்த டேவை முடிக்க போகிறேன் டே 1. ஸோ நாளைக்கு தான் நான் டே 2 வந்து ஜாலியாக முன்னாடி சுற்றி பார்க்க போகிறேன். ஸோ ஓகேங்களா. எனக்கு இந்த லைஃப் அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்க தான் சொல்லணும். நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், அது காரணம் ஒரு பொண்ணு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி என் லைஃப்லையும் நான் ட்ராவல் பண்ணுறது காரணம் அந்த பொண்ணு தான். எனக்கு இவ்வளோ கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. அழகான அருமையான வாழ்க்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மைகேல். லைஃப்பில் கமிட்மெண்ட் இருக்கலாம், என் லவ்ன்ட்டு ஒரு கமிட்மெண்ட் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது யார் கூட இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ தேவையில்லாத கமிட்மெண்ட்குள்ளே போயிட்டு உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நான் நிறைய வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், வேலைக்கு ஆகல. ஸோ வேலை நிறைய இருக்குது, அதுக்கு பாய். ஸ்டே டியூன் வித் எடிட் பாக்ஸ். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.